பேசுறது? ஓ, எதுக்கு? எங்க வரணும்? ட்ரை. நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் சும்மா தான் கூப்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். உன் ஹஸ்பண்ட் எங்க? விசா வெளியில் போயிருக்காரு. வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆகும். ஓ, அப்போ நான் இன்னும் 30 நிமிஷத்தில் கிளம்பணும்ல. என்ன? சாக்லேட்ஸ். நான் பண்ண தப்ப நினைக்காத நாள் இல்லை, வருத்தப்படாத நாள் இல்லை. தெரியுது, பார்த்தாலே தெரியுது. என் தப்பை எது பண்ணியும் சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். எது சொல்லியும் சரியாகாதுன்னு எனக்கு தெரியும். பண்ணணும்னா பண்ணலாம், சரி பண்ணணும்னு நினைச்சா சரி பண்ணலாம். என்ன பண்ணணும்? என் கூட படு. ஹோ, ஃபாரின் போனோடனே தமிழே மறந்துடுறியா? ஸ்லீப் வித் மீ. அங்கித், எனக்கு ஒன்று தெரியணும். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவீங்களா இல்லை எல்லா பொண்ணுக்கும் அனுப்புவீங்களா? ஆண்டியா, I'm not a womanizer. நான் ஒரு பொம்பளை பொறுக்கி கிடையாது. அப்புறம் ஏன் அனுப்புனீங்க? ஏன்னா you're pretty and you're sexy, you know. ஆஃபீஸில் நான் மட்டும்தான் ஒரே அழகான பொண்ணா? ஏன் தியரியில் இந்த உலகத்தில் பியூட்டி இல்லாமல் ஒரு பொண்ணு கிடையாது. தென் why me? Why? ஒண்டியா இருக்கீங்க, ஸ்டைலிஷ், ஸ்கர்ட், யூ ஸ்மோக். இதெல்லாம் ஒரு ட்ரை தானே. பிடிக்கலன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. there's nothing wrong. நான் செஞ்ச ஒரு தப்புனா அது உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓ, அதான் நீங்கள் பண்ண ஒரே தப்பா? Hey, 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 hey. I'm not evil. நான் கேட்டேன்னா ரிமெம்பர், I'm your boss. அன்னைக்கே வேணும்னா உன்னை வேலையிலேருந்து தூக்கிருக்கலாம். நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். பேசாமல் இருக்கிறது ரொம்ப ஆடாக இருந்தது. அதனால தான் கால் பண்ணேன். சரி, ஓகே, நம்மளுக்குள்ளே கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டுமே. அண்ட் I'm just a harmless flirt. நான் உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? என்ன பேசவே மாட்டேங்கிற? அந்த ஸ்ட்ரக்கை கொஞ்சம் தள்ளி போட. ஸ்மைல். ஒன் மோர். Of course. இங்க பாரு, பாரு, என்னதான் இங்க பாரு, பாரு. ஹலோ, ஒன்னதான். கூடலாம் படுத்துட்டாலும் அங்கித், நீ கெட்டவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப கெட்ட பொண்ணு. What? உனக்கு நாளைக்கு தெரியும். என்ன தாலி இங்க இருக்கு? குளிக்கிறப்ப மறந்து வச்சிட்டியா? என்ன ஒரு 10 பவுன் இருக்குமா? நிறைய பணம் இல்லை சாமியா? இதில் 3 ஃபோட்டோ இருக்கு. உன் புருஷன் வரதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. 3 லட்ச ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கேன், உங்க அவர் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ண. ஹாலில் இருக்கு.
பணம் பணத்தை கேட்டா இதை கொடுக்குற. திறந்து பாரு. பணமா கொடுத்தா நீ வாங்க மாட்டியோன்னு தான் சாக்லேட்டாக கொடுத்த. ஃபாரின்ல இருந்து நான் திரும்பி வந்திருந்தா எங்கள் அப்பாவுக்கு வட்டி கொடுத்தவங்க எல்லாம் நீ இன்னைக்கு பண்ணது தான் டெய்லி பண்ணியிருப்பாங்க. இதில் 5 லட்ச ரூபா இருக்கு. நான் ஒன்றும் வட்டி கொடுக்குறேன்ல. இந்தா 2 லட்சம். ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் பணமே கொடுக்கலனாலும் நீ அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வாழ்க்கையில் பார்த்த ஒரே நல்லவன் நீ மட்டும்தான். அந்த பிள்ளை போட்டு ஏசி நடக்கலை. நான் சொல்ல காலம் இல்லை குறைக்க போயில. டேய் டேய் பர்னபாஸ் வாக்கு பைபிள் வாக்கல. சூப்பர் சார். ஆமா 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 ஆமா. பர்னபாஸ் வாக்கு பைபிள் வாக்கு. அவன் நல்ல வேணா கேட்டவன். சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார். வீரசா கிட்ட இருந்து இன்னைக்கு லெட்டரா? ஆமாடே. சாப்பிடுவதற்கு முன் வெள்ளை மாத்திரை சாப்பிடவும். என்ன இருக்குல்ல? சாப்பிடும் போது நடுவில் தண்ணி குடிக்க வேண்டாம். குடிக்கவே மாட்டோம். சாப்பிட்ட பின் மஞ்சள் மாத்திரை சாப்பிடவும். மஞ்சள் மஞ்சள். ரோசிக்கு பிஸ்கெட் போட்டு நடுவில் பக்கத்தில் வைத்துக் கொள்ளவும். துணைக்கு வீனஸ், கீழே ஒரு சில்வர். சார் வீனஸ் அக்கா மாதிரி உங்களுக்கு படம் இருக்கிறதுனால சார் சோமியா நல்லவரா தெரியுதா? பிடிங்க சார் பிடிங்க சார். நான் துடிக்கிறேன் சார். மூச்சு காத்து வருதா சார்? 2 வருஷம் உயிரோட சார். எனக்கு எஸ்எம்எஸ் இல்லையா, ஃபேஸ்புக் இல்லையா, மெயில் இல்லையா, வாட்ஸ்அப் இல்லையா சார்? இதே இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்லிக்கலாமா சார்? நான் சொல்லிக்கலாமா சார்? சொல்லிக்கலாமா சார்? தாடிலாம் வளர்த்து ரோட்ல பிச்சைக்காரமா திருச்சி யாரு தெரியும், எங்க போன தெரியும், யாரு சாப்பிட்டு பார்த்தா சார் ஸ்டைலா முடியெல்லாம் விரிச்சு போட்டு உட்காந்துட்டு மிரட்ட நான் படுதான் எல்லாருமே படிப்பது சொல்றேன் சார். ஆச்சு 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 என்ன ஃபக்கிங் ரேபிஸ்டா சார். சொல்லுங்க சார், நான் ரேபிஸ்டா. சொல்லுங்க சார், நான் ரேபிஸ்டா. டேய் ஓதடா. அவ தேவையே இல்ல. செல்லர் அவங்க சொன்னது கரெக்டா சார். அவள அடிச்சுட்டு வந்திருக்கோம் சார். நான் அவள நடிச்சேன் சார். நான் நடிச்சு வந்திருக்கேன் சார். அடிடா அவள ஓதடா அவள தேவையே இல்ல. மேல கை வச்சு சொல்லி வச்சுக்கடா. என்ன? சாரி சார் சாரி சார் சாரி சார். எம்போதைக்கு உங்களை ஊருக்கு ஆக்கிட்டேன் சார். சாரி சார். சார் நான் வந்தது இந்த 3 லட்ச ரூபா அவங்ககிட்ட கொடுக்குறது சார். இதை ஏன் கொடுக்கா சார்? ரஹீம்பாய் வீட்டுக்கு கொடுக்கணும் சார். அவங்க ஊர் விட்டு போயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அட்ரஸ் தெரிஞ்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். அவத்த கழுவுற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்குமா தெரியல சார். சார் அது வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க சார். என் வீடே உனக்கு தெரியாது. என்ன போய் எப்படில நம்புதா? அதுவும் போலீஸ்லனா என்ன போய் எப்படில? அப்பாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே நல்லவர் நீங்க மட்டும்தான் சார். நீங்க மட்டும்தான் சார். உட்காரலாம் சார். இரு 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 சார் ஒண்ணே சார் ப்ளீஸ் சார். ஒண்ணே ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு கடைசி சார். நான் உண்மையிலே ரேபிஸ்டா சார். சொல்லுங்க சார், நான் உண்மையிலே ரேபிஸ்டா? அப்படிலாம் இல்லடே. நான் ரொம்ப மோசமானவனா சார்? சொல்லுங்க சார். இல்லடே, நீ நல்லவன் தான். ஆமா, நான் நல்லவன் தானே சார்? நான் நல்லவன் தான்டே. பர்னபாஸ் வாக்கு பைபிள் வாக்கு போதுமா? ஆல்த்தியா நான் சந்தேகப்பட்டிருக்கூடாது சார். சௌமி அப்படி பண்ணனால தானே சார் அப்படி பண்ணிட்டேன். நான் பேசினா சரியாயிரும் சார். நான் வேற மாதிரி பேசினா சரியாயிரும். பேசு. இதா பேசுதியா சார்? நீங்க வேற சார். பகல்ல பேசினாலே பயங்கரமா திட்டுவா. அது நைட் தண்ணி வேற அடிச்சிருக்கேன். இப்ப பேசினா கெட்ட வார்த்தையிலே திட்டுவா. நான் பேசினா சரியாயிரும்ல சார்? பேசு. நான் பேசினா சரியாயிரும்ல சார்? பேசி தொலை.
சார் சொல்லுங்க சார். பேசணும்ல. பேச லாட் ஆயிட்டா. ஹே அங்கு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உன் கேபினில் போய் பேசிக்கலாமே. டோன்ட் ஜோக் ஆல்டியா. நான் ஜோக் பண்ணவே இல்லையே. ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் ப்ளீஸ் கொஞ்சம் delete பண்ணிடு. அது ஏன் ஃபேஸ்புக்? நான் அப்லோட் பண்ண பிக்சர். அதில் உனக்கு என்ன? என் வைஃப் என் பொண்டாட்டி உன்ன மாதிரி இல்லை. அவள் ட்ரெடிஷ்னல். அவள் அந்த சாரி கட்டுற டைம்ஸ். என் பொண்ணு ஒரு 14-year-old டீனேஜர். அவங்களாம் இது பார்த்தா. ஐம் சாரி அங்கித், அது ஓ ஷிட். நீ தான் க்ளீன் பண்ணும். பிய காந்தியன். இந்த மாதிரி பொண்ணுன்னு நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் என்ன மாதிரி பொண்ணு நினைச்சேன்? என்ன லிசன்? ஓ நான் என்ன ஒரு ஆங்கிலோ இண்டியன், மாடர்ன், ஓப்பன் மைண்டட். ஸோ நீ என்னை கூப்பிட்டேன்னா ஒன்று நான் உங்ககிட்ட படுக்கணும். நீ சாரி சொன்னா நான் அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதானே சொல்ல வரேன். காலில் வேணும். ஹே 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 ப்ளீஸ் காசு எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் கொடுத்துறேன். ப்ளீஸ் அதை delete பண்ணு. நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? ப்ளீஸ் நான் என்னதான் பண்ணோன்னு சொல்லு, நான் பண்ணிடுறேன். ப்ளீஸ். உன் மூஞ்சி பார்த்து என்னால் இந்த ஆஃபீஸில் வேலை பண்ண முடியாது. இந்த வேலையை விட்டு நானும் போக முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் நோ சாய்ஸ். அதனால நீயே போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் போயிடுறேன், ஆனால் அதை delete பண்ணிடு ப்ளீஸ். எப்போ போகிற? நான் சீக்கிரமாக போயிடுறேன். எப்போ போகிற? நான் ஒரு மாசத்துல போயிடுறேன் ப்ளீஸ். ஆனால் ப்ராமிஸ் delete பண்ண ப்ராமிஸ். என் வைஃப் மேலே ப்ராமிஸ். என் வைஃப் delete மட்டும் பண்ணு. என் டாக் மேலே ப்ராமிஸ். ஓகே ரிலாக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அல்தியா, நான் உன்னை கேட்டா தப்பா எடுக்க மாட்டேல்ல? என்ன? அவ போயிட்டானா? சனியம் போச்சுன்னு சந்தோஷமாயிரு. 7 வருஷமா இந்த மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அவன் மேலே கொட்டிட்டேன். ஒருவேளை அன்னைக்கு கோமா பேசாமல் கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருந்தா புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். லவ் மீ இன் இஸ் ஓன் வே, யூ நோ. You'll never change. எங்கள் அம்மா மாதிரி பேசுகிற நீ இப்போ. அவனா? பிரபு கேக்குதா? எல்லாம் கேக்குதுடி. பெரிய இவ மாதிரி பேசினா உலகத்துல நீ தான் பெரிய பத்தினினா கடைசியில் என்னாச்சு? நான் சொன்னதான் நடந்துச்சு. அவன் கூட தானே போனேன். கட்டி பிடிச்சு நின்று நல்ல போட்டோ எடுத்துக்கல. டிடி என்ஜாய் எப்படி நல்லா பண்ணானா? சொல்லுடி, வாய் திறந்து சொல்லிடி யூ பிட்ச். ஃபேஸ்புக்ல என்ன ப்ளாக் பண்ணிட்டா என்னால பார்க்க முடியாது நினைச்சிட்டியா? நீ என்ன பெரிய ஸ்மார்ட்டாடி. உன்னோட 2248 ஃப்ரெண்ட்ஸ் 2278 ஃப்ரெண்ட்ஸ் ஆனது எப்படி தெரியுமாடி உனக்கு? அதுல மிச்சம் 30 பேர் நான் தாண்டி. முடிஞ்சா கண்டுபிடிச்சு பிளாக் பண்ணிடி. ஊர்ல எவனோ தெரியாதவளா உன் போட்டோக்கு ஹாட் நப்போ, செக்ஸி நப்போ, கார்ஜியஸ் நடுப்போ அப்படி இருக்கிறதுக்காக ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டேனா இப்படி தாண்டி நடக்கும். புரியுதா? உன் கூடலாம் 10 மாசம் ஒரே வீட்டுல வாழ்ந்த நடிச்சாலும் கேவலமா இருக்குடி, அருவருப்பா இருக்குடி. சீ, நீ ஒரு பொம்பளையாடி. சோ போற வேடி. செல்போனில் பேசி காம வலை வீசி திருமணமான பெண்களிடம் நூதனமான மோசடி. கோவையைச் சேர்ந்த வாலிபர் செல்போன் ரீசார்ஜ் செய்யும் கடைகளில் பெண்களின் எண்களை கைப்பற்றியிருக்கிறார். அவர்களை குறுந்தகவலில் வசியம் செய்து காம பேச்சு பேசி மயக்கி இருக்கிறார். மயங்கிய பெண்களை பொது இடத்திற்கு வரவழைத்து நகைகளை பறித்து தப்பியோடி இருக்கிறார். டேய், இதெல்லாம் நடக்குமாடே? செம்மையா கதை விடுதானே கேட்டியா? அதெல்லாம் நடக்கும் சார். நடக்கும்னா அதுல எழுதி இருக்கிறத விட மேல நடக்கும். நடக்கும் சார், கண்டிப்பா நடக்கும் சார். நீ எப்படி சொல்லுத? நான் வேணா ப்ரூவ் பண்ணட்டுமா சார் உங்களுக்கு? ஏய், எனக்கு என்ன இளவு கிடையாது நீ ப்ரூவ் பண்ணணும். கரெக்ட். நான் எதுக்கு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்? எனக்கு நான் தான் ப்ரூவ் பண்ணணும். உனக்கு நீயா? இல்ல இந்த பொம்பளைங்களாம் எனக்கு மட்டும்தான் ஆப்படிச்சாங்களா இல்ல இந்த ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஆப்படிச்சாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் சாப்பிட்ட நரகலை இந்த ஊர்ல இருக்கவங்களும் சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அதே நரகலை கொஞ்சம் ஹாப்பியா சாப்பிடலாம்ல.
நரக சார் நரகம்லாம் தெரியாது சார், கக்கா சார், ஆய் சார். ப்ரோ சொல்லுங்க சார். நரகங்கிற வார்த்தை தெரிஞ்ச முதல் நாகரிகமான நீங்க தான் ப்ரோ. நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய சார், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சார். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். சார் குடிங்க சார், டீ குடிங்க சார், தானா வரும் கக்கா. சார் சார் ஒரு நிமிஷம் சார், என்கிட்ட என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் இருக்கு சார், அதை நோட் பண்ணிங்க சார். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவரை டார்ச்சர் பண்ணுங்க சார், விட்டுறாதீங்க சார், டார்ச்சர் பண்ணிட்டே இருங்க சார். ப்ரோ சொல்லுங்க. அந்த நம்பர் எனக்கும் கொஞ்சம் தரீங்களா? நோட் பண்ணிங்க, இந்தாங்க. கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, அவ புருஷன் தான் ஒரு மாதிரி. இப்போதெல்லாம் காதல் தோல்வியை கொண்டாடும் விதம் மாறியிருக்கிறது. கொஞ்சம் தினுசான ஆசாமிகள் தெரியாத பெண்களிடம் ஃப்ளர்ட் செய்வார்கள், மாட்டிய பெண்ணை டார்ச்சர் செய்வார்கள். பீக்கு, ஃப்ளர்ட், டார்ச்சர் போன்ற பதங்களுக்கு சரியான தமிழ் பதங்கள் தெரியவில்லை, மன்னிக்கவும். ஆக வர இருக்கும் பாடலில் தமிழ் மிக குறைவாக இருக்கும், அதற்கும் மன்னிக்கவும். ஹலோ, என்ன எவ்வளோ? ஆ பாய். How much? What? 25,000. One night. ஏய், என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? ஐயோ! எல்லாரும் பேசுறீங்க? How dare you talk to me like that? இருக்கீங்களா? உங்களை என்ன நினைச்சு? எப்படி வேணா பேசலாமா? Kill you! Wedding ring, platinum, 1.5 lakhs. தினோண்டு மோதிரம் 1.5 லட்சம் ரூபாயா? Of course it is 1.5 lakhs. நான் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? क्या? யாருன்னே தெரியாத ஒருத்தன் கால் பண்ணா ஃபோன் எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தாலும் அவன்கிட்ட பேசாது. அப்படியே பேசினாலும் அவன் கூட ஃப்ளர்ட் பண்ணாது. அப்படியே ஃப்ளர்ட் பண்ணாலும் கூப்பிட்டான்னு இப்படி பீச்சுக்கு வராதுங்க. அப்படியே பீச்சுக்கு வந்தாலும் மழை பெய்யறப்ப நைட் வராது. அப்படியே நைட்ல வந்தாலும் அவன் கேட்டாலும் மோதிரத்தை கழட்டி கொடுக்காது. யாருக்குமே ஃப்ரீ அட்வைஸ் சொன்னா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் நான் சொன்ன அட்வைஸ்க்கு இந்த மோதிரம் சரியா போச்சு. Are you joking, Babu? No, ma'am. I'm not at all joking. One second. Wait. The phone இருக்குல்ல, the phone. இது 2 நாள் முன்னாடி கவிதாக்கு அட்வைஸ் சொன்னதுக்கு அவருக்கு என்ன வாங்க. Hey, relax. Cool. I go to the police. போலீஸ் கிட்டயா? Yes. நீங்களும் நானும் பேசின கான்வர்சேஷன்ஸ் ஃபுல்லா இதுல No, ரெக்கார்ட் Babu. Give. வாட்ஸ்அப் தெரியுமா? வாட்ஸ்அப் हाँ जी. அதில் நான் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். நான் இப்போ இப்படியே நடந்து போவேனா? ஆனால் நீங்கள் கத்தாதீங்க, ஏன்னா நீங்கள் கத்துனா இங்கே கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஓகே, பாய் மம்தா. டோன்ட் ஃபர்கெட் மை அட்வைஸ். பாய். மகாஜனங்களே, வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் மற்றவர்களின் படங்களை, ஒலிக்குறிப்புகளை அவர்களின் அனுமதியின்றி பதிவேற்றுவதும் பங்கிடுவதும் சட்டப்படி குற்றமாகும். தகவல் தொழில்நுட்பம், பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் இக்குற்றங்களுக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. இது எப்படா ஒரு படத்தினரில் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு படத்தினரில் சொல்லலாம். அப்படிங்கிறப்ப இதையும் சொல்லலாம். ஹலோ. என்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், ரொம்ப பிஸியா? ஒய்ஃப் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தா ஃபோன் சைலண்டில் போட்டு வச்சு. சாரி, சரியான நேரத்தில் தப்பாக கால் பண்ணிட்டேன்னா. என்ன விஷயம்னு சொல்லு. கனத்தூர் பீச்சுக்கு ஒருத்தனோட போனேன். யாரோ? யாருன்னு தெரியல, ஃபோனில் பேசினா. ஐ லைக் ஹிம். யாருன்னு தெரியாதவங்க கூடலாம் போவீங்க, நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? நோ, நத்திங் லைக் தேட். சரி, பீச்சுக்கு போனேன், அப்புறம் என் மோதிரத்தை பிடுங்கிட்டு போயிட்டான். மோதிரம் தானே? இல்லை, வெட்டிங் ரிங். இன்னும் 15 டேஸில் அவர் வந்துடுவார். மோதிரம் இல்லைனா பிக் ப்ராப்ளம் ஆகிடும். ஹீ இஸ் ரெக்கார்டட் ஆல் மை கால்ஸ் ஆல்சோ. இதெல்லாம் மாத்திரம் நல்லா கேளு. ஒரு காஃபி சாப்பிட வானா வரியா நீ? ப்ளீஸ் டூ மீ திஸ் ஃபேவர். நீ எதை குடிக்க சொன்னாலும் குடிக்கிறேன். நிஜமாவா? ப்ராமிஸ். சரி, இரு, நம்பர் நோட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு. நம்பர் சொல்லு. 7639 7639 238 238 225. 225. ஓகே, காலையில் கூப்பிட்றேன். See, Aldea, you become the talk of this company.
இன்ஃபேக்ட் த டாக் ஆஃப் திஸ் டவுன். வாட்? ரீசெண்டாக பப்பில் தண்ணி அடித்த இன்சிடெண்ட். நீங்களா தண்ணி அடிக்க மாட்டீங்களா? சரி, தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை அடிக்கிறது. அவர் தப்பா பேசினாரு, தப்பா நடந்துட்டாரு, அதனால அடிச்சேன். See, as men we have some privileges. நாங்கள் தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணால் அது பேப்பரில் வராது. ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிறது நம்ம கம்பெனி பேரை. பேப்பர்ல என் பேரே வரல, எப்படி கம்பெனி பேர் வரும்? நீங்கள் நேற்றுக்கு நைட்லேருந்து ஃபேஸ்புக் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது நேற்றுலேருந்து ஃபேஸ்புக்கில் வைரலாக இருக்குது. உங்கள் பேரையும் போட்டிருக்காங்க, கம்பெனி பேரையும் போட்டிருக்காங்க. ஸோ வாட்? இன்ஃபேக்ட் நான் இங்கே உள்ளே வரதுக்கு முன்னாடி ஹெட் ஆஃபீஸ் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் வேலையை விடணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளில் வேலை விடணும்? ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் ரெசிக்னேஷன் மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, தேங்க்ஸ். பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்ன கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வேலை பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு என்ற எந்த பாதுகாப்பும் இல்லாத அமைப்பே கார்ப்பரேட் நிறுவனங்கள். சங்கம் கட்டுவதற்கோ உரிமை கோருவதற்கோ எந்த அனுமதியும் இல்லை. யாரை வேண்டுமானாலும் எந்த நொடியிலும் வேலையை விட்டு தூக்கலாம். மழைக்காலத்து சென்னையைப் போல் தத்தளிப்பவர்கள் இவர்கள். 4 நாளுக்கே எப்படிங்கிற அன்அஃபிஷியலாக ஃபோனை டேப் பண்ணுறதுனா என்ன சும்மா? டேப் பண்ணதில் பெருங்குடியில் உன்ன மாதிரியே ஃபோனில் பேசி கரெக்ட் பண்ண ஒரு பொம்பளையை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே தான் இருக்கேன் சார். இன்னும் 2 மணி நேரத்தில் அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த மோதிரத்தையும் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஃபோனையும் பிடிங்கிட்டு வந்தேன் சார். என்னைய சொல்லு சார், ஃபோன்லாம் பார்த்து பேசுங்க சார். இப்போல்லாம் என்ன பேசினாலும் வாட்ஸ்அப்பில் வந்துடுது. அதுவும் குறிப்பாக போலீஸ்காரங்க பொண்ணுக்கிட்ட பேசினா அவ்வளோ. சார், நம்ம டீமெல்லாம் கான்ஃபரன்ஸ் இருக்காங்க சார். சரி, நான் கூப்பிட்றேன். இல்லை நான் கூப்பிடல. இல்லை வேணாம், நீயும் கூப்பிட வேண்டாம். தயவு பண்ணி கூப்பிட்றாத. நானே ஒரு 2 மணி நேரத்தில் உன்னை மோதிரத்தோடு வந்து பார்க்குறேன். பை சொல்லியா? சார், எல்லாம் நம்ம ஆட்கள் தான், அவசியம் கிடையாது. சாருடைய பர்சன் சொல்லியிருக்கேன். டீ கடையில் நம்ம குமாரி சார் இருக்கார் சார். ஓ, ஆட்டோவில் தங்கராஜ், கீழே தாத்தா, சரி, மேலே இருந்த மாடலில் புஷ்பம். எல்லாம் கரெக்டாக பார்த்துப்பானுங்கள? அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குறோம் சார். ஹலோ. வந்துட்டேன். டீ கடையில். தெரியுது சார். அந்த லேடி கீழே யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. இதில் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வெயிட் பண்ண சொல்லு. ஓகே. சரி. ஓகே. வெரி சார். சார், அவன் டியூஷனுக்கு போயிருக்கான். 8 o'clock போகணும். ஏம்மா, சர்ச்சுக்கு அடிக்கடி வந்தாக்கன்னு ஒரு விசுவாசம் வரும் பையனுக்கு. சர்ச்சில் கடவுள் மட்டும் இல்லை ஃபாதர், சாத்தானும் இருக்கான்ல. சாத்தானா? அப்படி எங்கள் அம்மாவை சொன்னேன். உங்கள் அம்மா சபிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு மோசமான அம்மா இல்லை உங்கள் அம்மா. இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட ரொம்ப நல்ல அம்மா உங்கள் அம்மா. என்ன ஒரு ஆழ்ந்த விசுவாசம் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஃபாதர். ஏன் புரியாது? ஏன்னா நீங்கள் ஒரு ஃபாதர். அப்படின்னா நீங்கள் ஒரு ஆம்பளை. சரி விடுமா. சரி, உங்கள் அம்மா 15 நாளைக்கு வேணாங்க நீங்கள் பேரனை கூட்டு வரணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உங்கள் அம்மாவை வேண்டான்னு சொல்ல உரிமை இருக்குது. ஆனால் அவங்க பையனுக்கு அவங்க பாட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையவே கிடையாது. அனுப்பிடுங்க. சரி, கூப்பிட்டு போக சொல்லுங்கள். நீங்களே போய் சொல்லுமா. போமா ப்ளீஸ். டேஸ் தானே, கூப்பிட்டு போங்க. ஆனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி பார்க்காதீங்க.
கீழே இறங்கிறாரா? எல்லாரையும் அவங்கவுங்க பொசிஷன்லேயே வெயிட் பண்ண சொல்லியா? அக்கௌண்ட்ல வை. டேய் மீனேஷ் சொல்லிடாடே. சார் வீட்டுக்குள்ளே போகலாமான்னு கேட்குறாங்க. அன்அஃபிஷியலாக வந்திருக்கோம். கரெக்ட் சார். அவன் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார். அவன் கிரானியோட 15 days டூருக்கு போயிருக்கான். நான் மேலே லீவ் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். இட்ஸ் ஓகே. இதை கொஞ்சம் படிங்க. அவன் கிளாஸில் எழுதின ஒரு எஸ்ஸே அங்கே உட்காந்து படிங்க. கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். ஷியோர். எல்லாரும் அவங்க ஸ்வீட் ஹோம்னு எழுதுனா அதில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இருப்பாங்க. என்னோடய ஸ்வீட் ஹோமில் 3 பேர் தான். நான், அம்மா, பாட்டி. அப்பா இல்லை. எங்கள் அம்மா அப்பா டால்ஃபினோட ஸ்விம் பண்ண போயிட்டாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் இன்னொருத்தர்கிட்ட அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு நாள் இன்னொருத்தர்கிட்ட துபாய்க்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. நல்லா தெரியும் எங்கள் அம்மா என்கிட்ட போய் சொன்னாங்கன்னு. ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்கல. ஏன்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு எங்கள் பாட்டி பிச் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி எங்கள் அம்மாவை திட்டினாங்க. அதனால எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பியர்ட்வாலாக வந்தார். டால்ஃபினோட நீந்தினார். அவர் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு அவரும் எங்கள் பாட்டி திட்டின மாதிரியே பிச் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. இப்போ நானும் எங்கள் அம்மாவும் தான் வீட்டில். அந்த வார்த்தை வரப்பெல்லாம் என் ஸ்வீட் ஹோம் என்னை விட்டு போயிடுச்சு.